62வது அதிகாரம் 4 காரியம் இந்த சாப்டர்ல சொல்லப்பட்டிருக்கு. எருசலேமுக்கு ஆண்டவர் எப்படி மீட்பை தருவார், எருசலேமுக்கு மீட்பின் ஆசீர்வாதம் எப்படி இருக்கும், சிறையிருப்பிலிருந்து ஜனங்கள் திரும்பும் போது என்ன நடக்கும். 1-2 வசனங்களை வாசித்துட்டு அப்புறம் நீங்க நோட்ஸ் எழுதணும், அப்பதான் உங்களுக்கு புரியும். முதல் வசனம் வாசிங்க. 62:1. சீயோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும் அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் இருப்பேன். ஆண்டவர் சீயோனுக்காக அதை மீட்கும்படி வச்சிருக்கிற வைராக்கியத்தை இந்த வசனம் சொல்லுது. அந்த நீதி வெளிப்படும் மட்டும் நான் எப்படி இருக்க மாட்டேன், நான் அமரவே மாட்டேன். நீங்க சொல்லுங்க, சீயோனுக்கு மட்டுமா? உங்களுக்கு அதான். உங்க வாழ்க்கையில தேவனுடைய நீதி வெளிப்படும் மட்டும் ஆண்டவர் அமரவே மாட்டார். 2வது, நம்ம அவரை அமர விடக்கூடாது. ஆண்டவரே, நீங்க கிரியை செய்யாம நான் உங்களை என்ன செய்ய மாட்டேன், இப்படியெல்லாம் சில பிடிவாத விசுவாசம் வேணும் நமக்கு. மௌனமா இருந்தா காரியம் நடக்காது. அழுகிற பிள்ளைக்குத்தான் கேட்டது கிடைக்கும். அது போல ஆண்டவற்றை அப்பா நீங்க மௌனமா இருக்கக்கூடாது. ஏன்னா அவரே சொல்லியிருக்கிறார்ல, என் கரத்தின் கிரியைகளுக்கு என்ன செய்யுங்க, கட்டளையிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சரி, அடுத்த வசனம் சொல்லுது, ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்கள் உன் மகிமையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். யாருக்கு? சீயோனுக்கு. இதுக்கு முன்னாடி சீயோனுக்கு என்ன பேரு? தள்ளுண்டவள், சிறைப்பட்டவள், மீட்கப்படாதவள். ஆனா இப்ப சொல்றாரு, நியூ நேம், உனக்கு நான் புது பேர் கொடுக்கிறேன். என்ன பேரா? நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் எப்படி இருப்பாய்? ராஜ முடியுமா இருப்பாய். அப்பா, ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. ராஜ முடி யாருக்கு சூட்டுவாங்க? ராஜாவுக்கு சூட்டுவாங்க. தேவனுடைய கையில சீயோன் ஒரு ராஜ முடியா இருக்குதான். யாருக்கு சூட்டப்படும்படி? மேசியாவாகிய மணவாளனுக்கு சூட்டப்படும்படி. நீங்க கூட ஒரு ராஜ முடிதான், நீங்க கூட ஒரு கிரீடம் தான். அதான் ஆண்டவர் புடமிடுகிறார். பொன்னை புடமிடுற மாதிரி புடமிட்டு நம்மளை உருவாக்கி கடைசியில் யாருக்கு சூட்டுவார்? இவ்வளோ சந்தேகமா உங்களுக்கு? யாருக்கு சூட்டுவார் உங்களை? அவருக்கு கிரீடமா, அவருக்கு துதியா நம்மளை கொண்டு பிதா ஒரு நாள் அவருக்கு மணவாட்டியா நிறுத்துவார். ஸோ இங்க அலங்கார கிரீடம், ராஜ முடிங்கிறது ஒரு ஓமை சொல்லாய் பயன்படுத்தப்படுது. ஆனா நம்ம லைஃபையே ஜீசஸ்க்கு மகிமையா மாத்திருவாரா. அந்த பிளஸிங் தான் இங்க சொல்லப்பட்டிருக்குது. வாசிக்கலாம். நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன் மேல் இருக்கிறார். தேசம் வாழ்க்கைப்படும். எருசலேமுக்கு ஆறுதலாகவும் ஆசீர்வாதமாகவும் கர்த்தருடைய அன்பின் மிகுதி அப்படியே வெளிப்படுத்துற விதத்திலும் எழுதப்பட்ட ஒரு அதிகாரம் தான் சாப்டர் 62. ஃபுல் ஆஃப் பிளஸ்ஸிங்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் பிளஸ்ஸிங்ஸ். 4 குறிப்பு எழுதிக்கோங்க. எருசலேமுக்கு தேவனுடைய மீட்பு, அதிகாரம் 62ல 1, 11, 12 இந்த 3 வசனங்களும் விசேஷமா ஆண்டவருடைய மீட்பை குறித்து சொல்லுது. ரொம்ப தெளிவா இருக்குது. நீங்க வீட்டில் போய் கூட அதை பார்த்துக்கலாம். 2வது, எருசலேமுக்கு மேசியாவின் ஆசீர்வாதம். 2லிருந்து 9 வரைக்கும் அழகான ஆசீர்வாதங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்குது. எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் ரா முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளிடுகிறேன் அப்படிங்கிறாரு. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியில் அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள் அப்படிங்கிறாரு. உன் ஜனமே உன் ஆசீர்வாதத்தை ரிசீவ் பண்ணும் அப்படிலாம் சொல்றாரு. நீங்கள் சீயோன் குமாரத்தை நோக்கி, இதோ உன் ரட்சிப்பு வருகிறது, இதோ அவர் அருளும் பலன் அவரோடும், அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவர் முன்பாக வருகிறது என்று சொல்லுங்கள். அப்படிலாம் பிளஸ்ஸிங்ஸ் ஏராளமா சொல்லியிருக்கிறார். கம்ஃபர்ட் பண்றார், ஆற்றார், தேற்றார். உங்க வாழ்க்கையில நீங்க ஆண்டவர் உங்களை அடிச்சுட்டே இருக்கிறாருன்னு நினைக்காதீங்க. He is a God who comforts you. உங்களை ஆறுதல் படுத்துகிறதே ஒரு பீரியட் தான், கண்ணீர். அதுக்கு பிறகு தேவனுடைய வசனத்தை விசுவாசிக்கும் பொழுது ஆறுதல் வருகிறது, ஆசீர்வாதம் வருகிறது. நீங்க அதை பெற்றுக்கொள்ளணும். 3வது, சிறையிலிருந்து எப்படி திரும்புவாங்க என்பதை ஆண்டவர்கள் எழுதி வச்சுக்கிறாரு. வசனம் 5, 10 அழகாக சொல்லுகிறார். சிறை மீட்டு கொண்டு வருவேன். எல்லாமே ஒன்றோடு ஒன்று ஒத்த செய்தி தான். 4வது, மேசியாவுடைய 1ஆம் வருகை, 2ஆம் வருகை. முதல் வருகையில் ரட்சிப்பு, 2வது வருகையில் பிரதிபலன். சொல்லுங்க, முதல் வருகையில் என்னது? 2வது வருகையில் என்னது? முதல் வருகை ரட்சிப்பை கொடுத்துட்டாரு, நம்ம எல்லாம் வாங்கிக்கிட்டோம். இப்போ எதுக்காக வாழணும்?
ரிவார்டு கொடுக்க வரப்போறாருல்ல. அன்னைக்கு போய் என் பேரை வாசிக்கும் பொழுது, சாரிம்மா உனக்கு ஒன்றுமே இல்லை, போயிட்டு வா, பரலோகம் மட்டும்தான் உனக்கு சொந்தம்னு சொன்னார்னா, அதை மாதிரி ஒரு ஷேம்ஃபுல் டே நமக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன் ஓடுறோம், ஏன் உழைக்கிறோம், ஏன் இரவும் பகலும் ஆண்டவருக்காக பிரயாசப்படுறோம் தெரியுமா? ரிவார்டு கிடைக்கணுங்கிறதுக்காக மட்டும் கிடையாது. ஒருவர் ஏற்கனவே ரத்தம் சிந்திட்டாரு, அதுக்கு நான் ஏதாவது செஞ்சு ஆகணும்ட்டு தான் என்ன செய்கிறோம், ஓடுறோம். இங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு நான் சொல்கிறேன், உங்கள் ரத்தம் எப்போவுமே இயேசுவுக்காக துடிக்கணும். நான் ஏதாவது செய்யணும், நான் ஏதாவது செய்யணும், என் வாழ்க்கையில் ஏதாவது செய்யணும், காலேஜில் ஏதாவது செய்யணும், ஸ்கூலில் ஏதாவது செய்யணும், 4 பேருக்காவது இயேசுவை பற்றி சொல்லணும், என் லீவு நாள் ஏதாவது சொல்லணும், நான் எங்கேயாவது மிஷன் ஃபீல்ட் போகணும், எதையாவது இயேசுக்கு செய்யணும். இதுதான் உன் ஹார்ட் பீட்டாக இருக்கணும். இந்த பீட் இல்லைன்னு வச்சுக்கேன், உன் ஹார்ட்டை பிசாசு பிடிச்சிடுவான், அவன் திருப்பிட்டு போயிடுவான். இயேசுவுக்கு கமிட்டடாக இல்லாத ஆட்களை உலகத்தில் எங்கேயாவது போய் கமிட்டடாக மாட்டிடுவான். சிலர் சில காட்சிகளை பார்க்கறதுக்கே தங்களை கமிட் பண்ணிடுவாங்க, மொபைலை நோண்டுறதுக்கே கமிட் பண்ணிடுவாங்க. அப்படிலாம் இருக்குது சிலருடைய வாழ்க்கை. நீ இயேசுக்கிட்ட வந்துட்ட அப்படின்னா வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும், வாழ்க்கை பயனுள்ளதாக இருக்கும். 2வது வருகையில் வரும்போது உனக்கு பரிசு கிடைக்கும், உனக்கு பலன் கிடைக்கும். அதை சொல்கிற அதிகாரம்தான் இந்த சாப்டர். அதிகாரம் 63 கடந்து செல்லலாம். முதல் 2 வசனங்கள் வாசிங்க. ஏதோமிலும் அதிலுள்ள போஸ்ரா பட்டணத்திலும் இருந்து சாயத்தீர்ந்த வஸ்திரங்கள் உடையவராகவும் மகத்துவமாய் உடுத்திருக்கிறவராகவும் தமது மகத்தான வல்லமையிலே எழுந்தருளினவராகவும் வருகிற இவர் யார்? நீதியாய் பேசி ரட்சிக்க வல்லவராகிய நான் தானே. சரி, இந்த அதிகாரத்துல ஆண்டவர் எப்படி நியாய தீர்ப்பு செய்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்குது. அதோடு கூட சில ஓமையா சில காரியங்கள் அப்படி சொல்லிட்டே வருது. அதை நம்ம படிக்கும்போது புரியாதது போல இருக்கலாம். ஆனால் என்ன சொல்லியிருக்கிறாரு தீர்க்கர் என்பதை உங்களுக்கு சுருக்கமாக நான் சொல்லித்தர விரும்புகிறேன். ஏதோமிலும், திரும்ப வாசிமா. ஏதோமிலும் அதிலுள்ள போஸ்ரா பட்டணத்திலும் இருந்து சாயத்தீர்ந்த வஸ்திரங்கள் உடையவராய் மகத்துவமாய் உடுத்திருக்கிறவராகவும் சரி தமது மகத்தான வல்லமையிலே எழுந்தருளினவராகவும் வருகிற இவர் யார்? அதாவது ஒரு புதிர் போல ஒரு கேள்வி கேட்டு மகத்துவமா ஒருத்தர் எழும்பி வாராரு, இவர் யார், எங்கிருந்து? ஏதோம்ல இருந்து அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆண்டவர் இயேசுடைய 2ஆம் வருகையில பயங்கரமான ஒரு நியாய தீர்ப்பை எதிரிகளுக்கு தேவன் செய்வாராம். அப்போ அந்தி கிறிஸ்துவையும் அவனுடைய கூட்டத்தையும், அது அர்மகதான், அது உங்களுக்கு ரெவலேஷன் டேனியல்லாம் வரும்பொழுது அதை நாங்கள் எடுக்கிறோம். அப்போ அந்த அர்மகதான் யுத்தத்தில் ஏராளமான ஜனங்கள் அழிக்கப்படுவார்கள், தேவனுக்கு விரோதமாய் எழும்பினவர்கள், ரத்தம் ஆராய் ஓடுமா. இப்போ இந்த வசனம் சொல்லுது, காட் ஜட்ஜ் பண்றத அவரே நேர நின்று பயிரை அறுப்பது போல ஜனங்கள் மேல நியாய தீர்ப்பு செய்வாரு என்று ஓமையா ப்ராஃபட் எழுதியிருக்கிறார். புரியுதா? காடுடைய ஜட்ஜ்மெண்ட் அர்மகதான் யுத்தத்தில் எதிரிகள், இஸ்ரவேலுக்கு விரோதமாக இருந்த எதிரி அந்தி கிறிஸ்து அத்தனை பேரும் அழிக்கப்பட்டு அவர்கள் முற்றிலும் நிக்கிரமாக்கப்படுகிறத ஆண்டவர் செய்ய போறாரு. அதை ஓமையா சொல்றாரு. அவரே இறங்கி எல்லாரையும் நியாயம் தீர்ப்பது போல. அப்போ அவர் ட்ரெஸ்ல எல்லாம் அவங்களுடைய ரத்தம் வடிஞ்சுது என்பதை போல ஒரு ஓமையாய் ஒரு காட்சியை பார்த்து ப்ராஃபட் எழுதுறார். அடுத்த வசனம் வாசிங்க. உம்முடைய உடுப்பு சிவப்பாகவும் உம்முடைய வஸ்திரங்கள் ஆலயம் மிதிக்கிறவன் வஸ்திரங்கள் போலவும் இருக்கிறது என்ன? சரி, நான் ஒருவனாய் ஆலயம் மிதித்தேன், ஜனங்களில் ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை. நான் என் கோபத்திலே அவர்களை மிதித்து என் உக்கிரத்திலே அவர்களை நசுக்கி போட்டேன். அதனால் அவர்கள் ரத்தம் என் வஸ்திரங்களின் மேல் தெரித்து உடுப்பெல்லாம் கரைப்படுத்தி கொண்டேன். அடுத்த வசனம். நீதியை சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம். நீதியை சரிக்கட்டும் நாள், சொல்லுங்க எல்லாரும் இந்த வசனத்தை சொல்லுங்க. நீதியை சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. ஆண்டவர் மனசுல வச்சுட்டே இருக்கிறாராம். ஒரு நாள் வச்சிருக்கிறேன், கட்டாய நீதியை சரி கட்டுவேன். யாருக்கு? விரோதமாய் எழும்புகிற எதிரிகளுக்கு. நீதியை சரி கட்டுகிற ஒரு தேவன். உங்க வாழ்க்கையில கூட உங்களுக்கு விரோதமா சிலர் எழும்பி விரோதமா நின்றுட்டே இருந்தானா ஒரு நாளை மனசுல வச்சிருக்கிறாரு, நீதியை சரி கட்டிடுவார். அது பயங்கரமான ஒரு நாளா இருக்கும். இங்க வசனம் சொல்லுது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. எதிரிக்கு நியாய தீர்ப்பு, தன் ஜனத்துக்கு ரட்சிப்பு. சொல்லுங்க. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் அதான் சொல்லுது.
ஒரு நாள் வரும், நியாயம் தீர்ப்பார், அர்மகதான் யுத்தம் நடக்கும், அங்க பயங்கரமான ஒரு காரியம் நடக்கும், எல்லாம் ரத்த ஆராய் ஓடும். அப்போ ப்ராஃபட் தரிசனமா பார்க்கிறார், தேவனுடைய வஸ்திரமெல்லாம் ரத்தத்தால் நிறைந்திருப்பது போல. மனம் திரும்ப நேரம் கொடுத்து 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 கொடுத்தும் மனம் திரும்பவே இல்லாத பாவிகளுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனைய அங்க சொல்றாரு. ஆனா அதே நேரத்துல தன் ஜனத்துக்கு ரட்சிப்பு உண்டுங்கிறார். அதே நேரம் தேவனுடைய ஜனங்களுக்கு எப்படிலாம் இரக்கம் பாராட்டுறாருன்னு 7 9 வரைக்கும் சொல்லியிருக்குது. 7வது வசனம் வாசிங்க. கர்த்தர் எங்களுக்கு செய்தருளின எல்லாவற்றிற்கும் தக்கதாகவும் அவர் தம்முடைய இரக்கங்களின் படியும் தம்முடைய திரளான தயவுகளின் படியும் இஸ்ரவேல் வம்சத்துக்கு செய்த மகா நன்மைக்கு தக்கதாகவும் கர்த்தருடைய கிரியைகளையும் கர்த்தருடைய துதிகளையும் பிரஸ்தாபம் பண்ணுவேன். அவர்கள் என் ஜனந்தான் என்றும் அவர்கள் வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள் என்றும் சொல்லி அவர்களுக்கு இரட்சகரானார். எதிரிக்கு இவ்வளவு பெரிய நியாய தீர்ப்பு, ஆனா அவர் பிள்ளைகளுக்கு என்ன சொல்றாரா? அவர்கள் வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள். யாரை பார்த்து சொல்றாரு? நம்மளை பார்த்து. நம்மெல்லாம் பாவிகளும் துரோகிகளும் துன்மார்க்கரும் அவங்கள மறுதளிச்சவங்க. ஆனா ஒரு ரட்சகர் ரத்தம் சிந்தினதுனால அந்த ரத்தத்தின் வழியா நம்மளை பார்க்கும்போது இயேசுவை எப்படி பார்க்கிறாரோ அது மாதிரி நம்மளை பார்க்கிறாரா. ஹல்லேலூயா. கரையில்லாத பிள்ளைங்க, வஞ்சனை இல்லாத பிள்ளைங்க, இந்த பாக்கியம் வர்றதுக்கு ஒரு ரட்சகர் ரத்தம் சிந்தினார். ஒரு மீட்பர் தன் ஜீவனையே கொடுத்தார். அதனாலதான் அவரை நேசிக்கிறோம், அதனாலதான் அவர்கிட்ட அன்பு செலுத்துகிறோம். இந்த வஞ்சனை செய்யாத பிள்ளைங்க அப்படிங்கிற பேரை நம்ம வாங்குறதுக்கு ஒருவர் வஞ்சகன் போல சிலுவையிலே கொலை செய்யப்பட்டார். வசனம் சொல்லுது, அடுத்த வசனம், அவருடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களெல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். கொஞ்சம் இந்த வசனத்தை நம்புறீங்களா? உங்களை ஆண்டவர் உங்க கஷ்ட நேரத்துல தனியா நடக்க விடல, உங்களை தூக்கி சுமந்து வந்தார். உங்களை தோள்களில் சுமந்து வந்தார். ஒரு தகப்பனை போல, ஒரு தாயை போல. அவர் மட்டும் கொஞ்சம் கவனிக்காத விட்டுருந்தா நம்ம எங்கேயோ திசை மாறி போயிருப்போம். எவ்வளோ ஒரு பெரிய தயவு! இஸ்ரவேலுக்கு பாராட்டின தயவு தான் உங்களுக்கும் எனக்கும் பாராட்டின தயவு. தீர்க்கதரிசி காட் தம் பிள்ளைங்களுக்கு எப்படி ஃபேவர் பண்றாருங்கிறத அழகா எழுதி வச்சிருக்கிறாரு. மூன்றாவதாக, எகிப்திலிருந்து இஸ்ரவேலரை எப்படி நடத்தினாரு, வனாந்தரத்தில் எப்படி நடத்தினாரு அப்படின்னு நினைவு கூர்ந்து, அந்த தயவை நினைவு கூர்ந்து நன்றி சொல்றார். வாசிங்க அடுத்த வசனத்துக்கு அடுத்த வசனம். ஆகிலும் அவர் பூர்வ நாட்களையும் மோசேயையும் தம்முடைய ஜனத்தையும் நினைவு கூர்ந்தார். ஆனாலும் அவர்களையும் தமது மந்தையின் மேய்ப்பனையும் சமுத்திரத்திலிருந்து ஏற பண்ணினவர் இப்பொழுது எங்கே? அவர்கள் நடுவிலே தம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு சரி மோசேயின் வலது கையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் புயத்தினாலே நடத்தி தமக்கு நித்திய கீர்த்தியை உண்டாக்க அவர்களுக்கு முன்பாக தண்ணீரை. என்ன ஒரு அழகா தேவன் இஸ்ரவேலரை நடத்தினாருங்கிறத அப்படி நட்சல்ல அழகா ப்ராஃபட் எழுதி வச்சிட்டார். அவங்களுக்கு முன்னாடி ஒரு மோசே போன்ற தீர்க்கதரிசிலாம் அனுப்புனார். ஆனா இவரே நடத்தினார், இரக்கம் பாராட்டினார், கிருபை பாராட்டினார். இத நினைவு கூர்ந்து இப்ப சிறையிருப்பில் இருக்கிறீங்களே, இப்போ உங்களை நடத்துவார் என்று ஆறுதல் சொல்லத்தான் முன்னாடி நடத்தினதை இங்க ப்ராஃபட் எழுதி வச்சிருக்கிறார். எதிரிகளுக்கு தீர்ப்பு, அவர் ஜனங்களுக்கு தயவு. பழைய தயவு நினைவு கூர்ந்து இது மாதிரி இன்னும் உங்களுக்கு செய்வார். வாழ்க்கையில் எப்பெல்லாம் விசுவாசத்தை இழந்து போறீங்களோ கொஞ்சம் பழைய நன்மைகளை நினைச்சு பார்க்கணும். இப்போ வியாதியில கஷ்டப்படுறீங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க வியாதிப்பட்டப்போ எப்படி உதவி செஞ்சாரு அதை நினைச்சு பார்க்கணும். இன்னைக்கு உங்க பிள்ளைக்கு ஒரு சுகம் வேணும்னு பயப்படுறீங்கன்னா அந்த குழந்தை சின்ன குழந்தையா இருந்தப்போ இவ்வளோ ஒரு கொடிய வியாதியில மருத்துவமனைக்கெல்லாம் தூக்கிட்டு போய் பிழைக்க மாட்டாங்கன்னு சொன்ன நேரத்துல எப்படி இரக்கம் பாராட்டினார் அதை நினைக்கணும். இன்னைக்கு ஒரு கடன் பிரச்சனை கஷ்டப்பட்டீங்கன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பண நெருக்கடியில் எப்படி உதவி செஞ்சார் அதை நினைக்கணும். அப்படியெல்லாம் பழைய நன்மைகளை நினைச்சாதான் இருதய நன்றியோடு இருக்கும், விசுவாசத்தோடையும் கூட இருக்கும், மறக்க கூடாது. அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அவர் செய்த சகல உபகாரங்களையும் கொஞ்சம் சும்மா இருக்கிற நேரத்துல கண்ட கவலையும் உள்ள போட்டு மனசு அலைக்கழித்து கொண்டாடாதபடி என்னென்னலாம் நன்மை செஞ்சார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கண்கள்ல இருந்து கண்ணீர் வழியும். நான் அப்போ எப்படி இருந்தேன்,
இவ்வளோ கஷ்டப்பட்டேன், எங்கள் அப்பா எங்களை எப்படி கஷ்டப்பட்டு வளர்த்தாரு, எங்கள் அம்மா எப்படி என்னை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, இன்னைக்கு கர்த்தர் என்னை எப்படி ஆசீர்வச்சிருக்கிறாரு. அன்னைக்கு ஒரு ட்ரெஸ்ஸு கூட உடுத்துறதுக்கு உருப்படியாக இருக்காது, ஆனால் இன்னைக்கு எண்ண முடியாத அளவுக்கு ட்ரெஸ் கொடுத்தாரு. அன்னைக்கு சாதாரண வீட்டில் இருந்தேன், இன்னைக்கு நான் எவ்வளோ வசதியாக இருக்கிறேன். இதெல்லாம் நினச்சி பார்த்தாதான் இருதயம் சாஃப்டாக இருக்கும். ப்ராஃபட் அழகாக எழுதி வச்சு பழச நினைங்க, இப்போவும் அதே தயவை காட்டுவாருன்னு சொல்கிறாரு. கடைசியில் ஒரு ஜெபத்தை பண்ணுறாரு, பவர்ஃபுல் ப்ரேயர். இந்த பிரேயர் இந்த அதிகாரத்தில் துவங்குது, அடுத்த அதிகாரத்தில் முடியுது. இந்த ஜெபம் உள்ளத்தை உடைக்கிற ஜெபம். ஆண்டவர் இறங்கி கிரியை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு தீர்க்கனுடைய கதறுதலை வெளிப்படுத்துகிற ஒரு ஜெபம். ஜெபத்தை இன்னைக்கு வாசிச்சு என் உள்ளத்தில் நான் உடைக்கப்பட்ட இப்படியெல்லாம் பரிசுத்தவான்கள் ஜெபிச்சிருக்கிறாங்களேப்பா அப்படின்னு சொல்லி வாசிக்கலாமா? வசனம் 15 வாசிங்க. தேவரீர் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பரிசுத்தமும் மகிமையும் உள்ள உம்முடைய வாசஸ்தலத்திலிருந்து பாரும். உம்முடைய வைராக்கியமும் உம்முடைய வல்லமையும் எங்கே? உம்முடைய உள்ளத்தின் கொதிப்பையும் உம்முடைய மன உருக்கத்தையும் எனக்கு முன்பாக அடக்கி கொள்ளுகிறேன். ப்ராஃபட்டுடைய உள்ளம் கொதிக்குது. ஆண்டவரே, உங்க வைராக்கியம் எங்கப்பா? ஏன்பா அடக்கிக்கிறீங்க? ஏன்பா மௌனமா இருக்கிறீங்க? இப்படி ஜெபிச்சிருக்கிறீங்களா? ஏன் ஆண்டவரே சும்மா இருக்கிறீங்க? ஏன்பா உங்க மன கொதிப்பை அடக்கிக்கிறீங்க? ஏன் கிரியை செய்ய மாட்டேங்கிறீங்க? உங்க வல்லமை எங்க ஆண்டவரே? எத்தனையோ நாட்கள் உங்கள் இருதயம் அப்படி கதறணும் ஆண்டவற்றை, எங்கப்பா உங்க வல்லமை? தேசத்தில் இவ்வளோ அநியாயம் நடக்குது, இவ்வளோ அக்கிரமம் நடக்குது, மிஷனரிகளுடைய வாழ்க்கையில் இவ்வளோ தீமையான காரியங்கள்லாம் நடக்குது, நீங்க சும்மா இருக்கிறீங்களே, நீங்க உங்களை வெளிப்படுத்த மாட்டீங்களா? நீங்க உங்களுக்கு கிரியை செய்ய மாட்டீங்களா? இப்படியெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆதங்கப்பட்டு ஆண்டவற்றை ஜெபம் பண்ணும். உங்க ஜெபம் சில வேளை ஒரு அங்கலாய்ப்பின் ஜெபமா இருக்கணும். ஏன்பா நீங்க கிரியை செய்ய மாட்டேங்கிறீங்க? வாசிங்க அடுத்த வசனங்கள். தேவரீர் எங்கள் பிதாவா இருக்கிறீர். ஆபிரகாம் எங்களை அறியான். இஸ்ரவேலுக்கு நாங்கள் அறியப்பட்டவர்களும் அல்ல. கர்த்தாவே, நீர் எங்கள் பிதாவும் எங்கள் மீட்பருமாய் இருக்கிறீர். இது பூர்வ காலம் முதல் உம்முடைய நாமம். சரி கர்த்தாவே, நீர் எங்களை உம்முடைய வழிகளை விட்டு தப்பி போக பண்ணி எங்கள் இருதயத்தை உமக்கு பயப்படாதபடிக்கு கடினப்படுத்துவார். கேட்கணும் ஆண்டவற்றை. குடும்பத்துல யாராவது தேவ பக்தி இல்லாம நடந்தா நீங்க இப்படி ஜெபிக்கணும். ஏன்பா அந்த இருதயம் இப்படி கடினமா இருக்குது? ஏன்பா எப்பவுமே உங்களுக்கு விரோதமா இருக்குது? ஏன் ஆண்டவரே இந்த இருதயம் இணங்க மாட்டேங்குது? ஆண்டவரே, வழி தப்பி போகுதே ஆண்டவரே. உங்க குடும்பத்தாருடைய ஆவிக்குரிய கீழான நிலைமையை பார்த்து நீங்க கொதிக்கலைன்னா நீங்க ஸ்பிரிட்ல சரியா இல்லைன்னு அர்த்தம். உங்க பிள்ளை தவறா நடக்கிறானா, சரி அவன் வந்துருவான் அப்படின்னு நீங்க கூலா நினைச்சா அது தப்பு. ஐயோ ஆண்டவரே, பிள்ளையோட இருதயம் மாறணும், புருஷனுடைய இருதயம் மாறணும், மனைவியோட இருதயம் மாறணும், உறவினுடைய இருதயம் மாறணும். ஏன் இவங்க இருதயெல்லாம் வழி தப்பி போகுதே? புறவினத்து மக்களை பார்க்கும்போது கொதிக்கணும். ஐயோ, எப்ப ஆண்டவரை இவங்கெல்லாம் உங்களை அறிவாங்க? எப்ப ஆண்டவரை அவங்க கண்கள்லாம் திறக்கப்படும்? இப்படி ஜெபிக்கிறீங்களா? சபை ஜெபிக்கலைன்னா வேற யார் ஜெபிப்பா சொல்லுங்க? ஆவிக்குரிய சபையில் உள்ள தேவனுடைய பிள்ளைகளாகி நம்ம கொதிக்கலைன்னா வேறு யாரு கொதிப்பா? ஒரு நியூஸ் பேப்பரை பார்க்கும்போது உங்க இருதயத்தில் ஒரு வேகம் வரணும். இப்படிலாம் நடக்குதப்பா தேசத்துல, நீங்க ஏன்பா கிரியை செய்ய மாட்டேங்கிறீங்க? எல்லாவற்றையும் பார்க்கறதெல்லாம் ஜெபமா மாத்துங்க, கேட்கறதெல்லாம் ஜெபமா மாத்துங்க. தீர்க்கன் இந்த ஜெபத்தை அடுத்த சாப்டர்ல கண்டினியூ பண்றாரு. பயங்கரமான ஜெபம் இருக்குது. 64 அதிகாரம் வாசிங்க முதல் வசனத்திலிருந்து. உமது நாமத்தை சத்துருக்களுக்கு தெரிய பண்ணுவதற்கும் ஜாதிகள் உம்முடைய சந்நிதிக்கு முன் தத்தளிப்பதற்கும் தேவரீர் வானங்களை கிழித்திறங்கி உருக்கும் அக்கினி எரியுமா போலவும் அக்கினி தண்ணீரை பொங்க பண்ணுமா போலவும் பர்வதங்கள் உமக்கு முன்பாக உருகும்படி செய்யும். ஒரு கொதிக்கிற ஜெபத்தை பண்றாரு. ஆண்டவரே, நீங்க வானங்களை கிழிச்சு என்ன செய்யணும்? இறங்கணும். ஆண்டவரே, இப்போது இப்படி ஜெபிச்சிருக்கிறீங்களா? ஆண்டவரே, நீங்க இறங்கித்தான் ஆகணும். எப்படி இறங்கணும்? வானங்களை கிழித்து இறங்கி உருக்கும் அக்கினி தண்ணீரை பொங்க பண்ணுமா போல் பர்வதங்கள் எல்லாம் உமக்கு முன்பாக எப்படி செய்யும்? உருகும்படி செய்யும். அன்னைக்கு செஞ்சீங்களே, சீனாய் மலையில இறங்கி வந்தீங்களே, அக்கினியா வந்தீங்களே, இன்னைக்கு ஏன் சும்மா இருக்கிறீங்க? இன்னைக்கு ஏன் மௌனமா இருக்கிறீங்க? திருச்சபை இப்படி ஜெபிக்கணும். எத்தனை பேர் இனிமே இப்படி ஜெபிக்க போறீங்க? நான் சொல்றேன், இந்த சாப்டர் 64 ஒரு 10 முறையாவது படிங்க. கண்கள் அழாமல் இருக்காது, உங்க உள்ளம் உடையாம இருக்காது. ஆண்டவரே, வானங்களை கிழிச்சு நீங்க இறங்கணும். யார் எழுதுறா? ஒரு ப்ராஃபட் எழுதுறான். நீங்க இறங்கித்தான் ஆகணும், கிரியை செஞ்சுதான் ஆகணும். நீங்க ஜீவனுள்ள தேவன் ஜனங்கள் அறிஞ்சுதான் ஆகணும். செய்யுங்க ஆண்டவரே. அடுத்த வசனம் வாசிங்க, 3வது வசனம். நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்த போது நீர் இறங்கினீர். என்ன சொல்றாரு ஆண்டவரே? ஒரு சூப்பர் நேச்சுரல் அண்ட் யூனிக் வேல நீங்க என்ன செய்யணும்? கிரியை செய்யணும். நாங்கள் எதிர்பார்த்திராத
பயங்கரமான காரியங்களை செஞ்சப்போ நீங்க என்ன செஞ்சீங்க? எதெல்லாம் எதிர்பார்க்கல? செங்கடல் திறக்கும்னு எதிர்பார்த்தாங்களா? சான்ஸே கிடையாது. ஐயோ மடிந்து போகிறோமே அப்படின்னாங்க. யோர்தான் பிரியும் நினைச்சாங்களா? சான்ஸே இல்லை. ஆண்டவர் செஞ்சார். எரிகோ பயங்கர மதிலா இருக்குது, விழுன்னு நினைச்சாங்களா? இல்லவே இல்லை, விழ வச்சார். பார்வான் விடவே மாட்டேன்னு சொன்னான், சான்ஸே இல்லை, 10 வாதை அனுப்பினார். இன்னைக்கு நமக்கு படிக்கிறதுக்கு கதை மாதிரி இருக்குது. ஆனால் அந்த ரியலாக அந்த மக்கள் வாழ்ந்த நாட்களில் அவங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. தண்ணி ரத்தமாக மாறும், தேசமெல்லாம் வண்டுகள் வரும், வெட்டுக்கிளி வரும், பேன் வரும், தலைப்பிள்ளைகள் சாகும் நினச்சிருப்பாங்களா? சான்ஸே இல்லை. இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த ஜபத்தை நீங்க ஆண்டவற்றை ஜபம் பண்ண ஆரம்பிங்க. நாங்க எதிர்பார்த்தராத பயங்கரமான காரியங்களை நீங்க செஞ்ச போது இறங்குனீங்களே, அது மாதிரி எங்க வாழ்க்கையில, எங்க தேசத்துல, எங்க குடும்பங்கள்ல இறங்கித்தான் ஆகணும். உங்க ஜபத்தை கொஞ்சம் தீவிரப்படுத்துங்க. உங்க ஜபத்தை கொஞ்சம் அனலுள்ள ஜபமா மாற்றுங்க. கண்ணீர் வடிச்சு கர்த்தர்ட்ட கேளுங்க, செய்யுங்க ஆண்டவரே. இப்படியெல்லாம் ஜபிக்கலைன்னா கிரியை நடக்காது. உங்க குடும்பங்கள் ஆத்துமாக்கள் திரும்ப மாட்டாங்க. 50 வயசு ஆயாச்சு, இனிமே எப்போ இயேசுவை சேவிக்கிறதுக்கு? இள வயதெல்லாம் ஓடி போச்சு. அட்லீஸ்ட் இந்த 50லயாவது ரட்சிக்கப்படணும்ல உங்க கணவர்மார். ஒரு 20 வருஷமாவது ஆண்டவருக்குள்ள வாழணும் இல்லையா? உங்க தாய் தகப்பர் 75 வயசாச்சு, இன்னும் ஆண்டவர் அறியல. இயேசுடைய அன்பை அறியறதுக்கு ஒரு 5 வருஷமாவது அவங்க வாழணும் இல்லையா? எங்க உங்க வைராக்கியம்? ஏன் மௌனமா இருக்கிறீங்க? உங்க பிள்ளைங்க டீனேஜ்ல ரட்சிக்கப்படணுமே. அவன் 30 வயசுல ரட்சிக்கப்பட்டு யாருக்கு பிரயோஜனம்? அவன் 40 வயசுல குடும்பத்தில் அடிபட்டு உதப்பட்டு ஆண்டவர் அறிஞ்சு யாருக்கு பலன்? அவன் இள வயதுல இயேசுவை சேவிக்கணுமே. குழந்தையா இருக்கும் போதே இயேசுவை பாடணுமே. இன்னைக்கு இந்த தாகம் திருச்சபையை நிரப்பணும். நாங்க எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை செஞ்சப்போ நீங்க இறங்குனீங்களே ஆண்டவரே, இப்ப இறங்கித்தான் ஆகணும். என் குடும்ப சூழ்நிலையில நீங்க இறங்கித்தான் ஆகணும். இந்த நெருக்கத்தின் சூழ்நிலைங்க இறங்கித்தான் ஆகணும். உங்க ஜபமா சாப்டர் 64 மாத்துங்க. இந்த 64 அதிகாரம், இந்த வாரம், இந்த மாதம் எல்லாம் உங்க ஜபமா இருக்கட்டும். ப்ராஃபட் இன்னும் சொல்றாரு, வாசிங்க. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, கண்டதும் இல்லை. எப்படியா? உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, எல்லாரும் அந்த வசனத்தை வாசிங்க. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை. அப்படின்னா இதுவரைக்கும் நீங்க பார்க்காத, இதுவரைக்கும் நீங்க கேட்காத, இதுவரைக்கும் நீங்க பெற்றிராத நன்மைகள் ஏராளம் அவர் கையில் இருக்குது. நீங்க பார்க்காத அதிசயங்களை பார்ப்பீங்க, கேட்காத அதிசயங்களை காதுகள் கேட்கும், நீங்க உணராத அதிசயங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்கும். அதுக்கு என்ன வேணும் தெரியுமா? வானங்களை கிழிச்சு இறங்குங்க ஆண்டவரே, நீங்க இறங்கித்தான் ஆகணும் அப்படின்னு ஜெபிக்கும் போது ஆண்டவர் அதை செய்ய வல்லமை உள்ளவர். நான் இந்த வசனத்தை ஆழமா விசுவாசிக்கிறேன். கண்ணால கண்டேராத அதிசயங்கள் வாழ்க்கையில நடக்கணும்ப்பா. குடும்பத்துல நடக்கணும், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, புருஷனுடைய வாழ்க்கையில, மனைவியுடைய வாழ்க்கையில, உங்க வேலையில, உங்க தொழில, உங்க ஊழியத்துல, சபையில நடக்கணும். சபையில திடீர்னு ஒரு குருடன் நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னா எவ்வளவு நல்லா இருக்கும்ல? ஏன் நடக்க மாட்டேங்குது? நம்ம ஜெபிக்கல, நடக்கல. புறவினத்து மக்களை அழைச்சிட்டு வரும்போது அந்த மாசமே அவங்க வாழ்க்கையில விடுதலை தரணும். ஆச்சரியமான விடுதலையை தரும் பொழுது அப்பதான் நம்ம ஃபெய்த் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். நடக்கிற வரைக்கும் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. சரி, ப்ராஃபட் இன்னும் ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறாரு? நாங்கள் அனைவரும், அடுத்த வசனம் 6ஆம் வசனம் வாசிங்க. நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல் இருக்கிறோம். தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிறாரு. எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது. நாங்கள் அனைவரும் இலைகளை போல் உதிர்கிறோம். எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல் எங்களை அடித்து கொண்டு போகிறது. உமது நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவனும் உம்மை பற்றி கொள்ளும்படி, உமது நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவனும் உம்மை பற்றி கொள்ளும்படிக்கு விழித்துக் கொள்ளுகிறவனும் இல்லை. தேவரீர் உம்முடைய முகத்தை எங்களை விட்டு மறைத்து எங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் எங்களை கரைய பண்ணுகிறீர். இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண். நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் அது கரத்தின் கிரியை. தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிறது. நீர் பிதா, நாங்க யாரு? களிமண். ஆண்டவரே, இன்னைக்கு கொஞ்சம் வாழ்க்கையில் அப்படி மேலே வந்துட்டு உடனே பஃப்ட் அப் ஃபீலிங்லாம் வந்துருச்சு எல்லாருக்கும். இல்லை அப்படியே காலர்லாம் இல்லை 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 இல்லை, எவ்வளோ மேலே வந்தா கூட நான் களிமண் ஆண்டவரே, நீ தான் பிதா. இந்த தாழ்மை இருந்தால் தான் தேவன் உயர்த்திக்கிட்டே போவார், உயர்த்திக்கிட்டே போவார், உயர்த்திக்கிட்டே போவார். தாவீதை பார்த்து சவுல் கேட்பார், மகனே நீ யார்?
உடனே தன்னை தாழ்த்தி சொல்லுவான், உடைய அடியான் இவருடைய பிள்ளை அப்படின்னு சொல்லுவான். ஐயோ, அந்த தாழ்மையா சொல்ற பதில். யோசேப்பை பார்த்து பார்வோன் கேட்பான், நீ சொப்பனத்தை சொல்றவன்னு நான் கேள்விப்பட்டேனே. அவன் சொல்வான், நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வாராக. மரியாளை பார்த்து தேவ தூதன் சொல்லுறார், பரிசுத்த ஆவி உன் மேல் வரும், உன் இடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்ன பண்ணும். அந்த அம்மா சொல்ற, நான் ஆண்டவருக்கு அடிமை. மேல வந்தவங்கலாம் எப்படி வந்தாங்க தெரியுமா? தங்களை மண்ணுக்கு கீழே தாழ்த்தினால்தான் மேலே வந்தாங்க. என்னால் அல்ல, உம்மால், நான் அல்ல, நீரையா, என் பலன் அல்ல, உங்க பலன்பா. இப்படி ஆண்டவரை சார்ந்து சார்ந்து வாழ்ந்து பாருங்க, உங்களை தூக்கிட்டு போற எல்லைக்கு அளவே கிடையாது. ஹல்லேலூயா. ப்ராஃபட் எழுதுறார், நாங்க களிமண் ஆண்டவரே. வாசிங்கள் அடுத்த வசனம். அதிகமாய் கடும் கோபம் கொள்ளாமலும் என்றைக்கும் அக்கிரமத்தை நினைத்துக் கொள்ளாமலும் இருப்பீராக. இதோ பாரும், நாங்கள் அனைவரும் உம்முடைய ஜனங்கள். 11 வாசிங்க. எங்கள் பிதாக்கள் உம்மை துதித்த பரிசுத்தமும் மகிமையுமான எங்களுடைய ஆலயம் அக்கினிக்கு இரையாகி இன்பமான எங்களுடைய ஸ்தானங்கள் எல்லாம் பாழாயின. ஏசாயா இதை எழுதும் போது இது நடந்துச்சா? நடக்கிறதுக்கு முன்னாடியே அப்படி தரிசன கண்கள்ல பார்த்து சொல்றாரு, ஐயோ ஆண்டவரே, எங்கள் ஆலயங்கள் எல்லாம் பாழாயின. இதெல்லாம் இப்படி நடக்கும்போது நீங்க சும்மா இருப்பீங்களா? பாருங்க, 700 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு வரதுக்கு முன்னாடியே அவர் எழுதி வச்சாரு. சிறையிருப்பு வர்றதுக்கு முன்னாடியே எழுதி வச்சாரு. சிறையிருப்பு வர்றதுக்கு முன்னாடியே ஜெபமும் பண்ணார். ஆண்டவர் இயேசு ஒரு ஜெபம் பண்ணாரு. யோவான் 17, பிதாவே, இவர்களுக்காக மட்டுமல்ல, இவர்கள் வார்த்தையின் மூலமா என்னை விசுவாசிக்க போறாங்களே, அவங்களுக்காக ஜெபம் பண்றேன். அப்ப யாருக்கெல்லாம் ஜெபம் பண்ணா? உங்களுக்காக, எனக்காகலாம் ஜீசஸ் யோவான் 17ஆம் அதிகாரத்துல ஜெபம் பண்ணி வச்சிட்டார். அந்த ஜெபத்துக்கு பிதா ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தார். ப்ராஃபட் நடக்கிறதுக்கு முன்னாடியே நடக்க போறத சொல்றாரு. சொல்றதும் மட்டும் இல்ல, இறக்க செய்ங்க அப்படின்னு தேவன்கிட்ட ஜெபம் பண்றார். யாருடைய வாழ்க்கையில ப்ராஃபட்டிக் கிஃப்ட் ரொம்ப ஆப்ரேட் ஆகும் தெரியுமா? தனக்கு ஒரு காரியத்தை கடவுள் வெளிப்படுத்தும் போது உடனே அதை ஜபமா மாத்துறாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் ரொம்ப ப்ராஃபஸி கிஃப்ட் வெளியாகும். ரெவலேஷன் கிஃப்ட் உங்களுக்கு வேணும்னா, உங்களுக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தும் போது உடனே அதை ஜபமா மாற்றி பாருங்க, அப்புறம் இன்னொரு காரியத்தை வெளிப்படுத்துவார். வெளியே சொல்லக்கூடாது. முதல்ல கர்த்தர் ஒரு காரியத்தை ரிவீல் பண்ணிட்டா சிலர் போய் போய் ஒட்டன்னு எல்லாத்திட்டையும் சொல்லுவாங்க, அப்புறம் ஆண்டவர் பேசவே மாட்டார். இது அனுபவம். ஆரம்ப நாட்களில் அப்படி இருக்கலாம். ஆனால் நீங்கள் முதிர்ச்சி அடைய அடைய கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னால் மனசில் வச்சு 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 ஜெபிக்க பழகணும். அப்படி ஜெபிச்சா இன்னொன்று வெளிப்படுத்துவார், அப்புறம் அதுக்கு ஜெபிச்சா இன்னொன்று வெளிப்படுத்துவார். சொல்லுன்னு சொல்லும்போது சொல்லணும், சொல்லுன்னு சொல்லாத போது சொல்லவே கூடாது. புரியுதா? அப்படி அடக்கி அடக்கி வச்சு ஜெபிக்கிறவங்களுக்கு வெளிப்பாடு கிடைக்கும். ப்ராஃபட் ஜெபிக்கிறார், பெற்றுக்கொள்ளுகிறார், ஜெபிக்கிறார், காண்கிறார், ஜெபிக்கிறார், தரிசிக்கிறார். இந்த 2 சாப்டரும் பயங்கரமான ஜபங்களை உள்ளடக்கி அதிகாரம். நீங்கள் இன்னைக்கு போய் இன்னைக்கு நைட் இதை வாசிச்சு தான் ஆகணும், இதை ஜபமாக மாற்றி தான் ஆகணும். 63ஆம் அதிகாரத்தில் 4 குறிப்புகள் வேகமாக எழுதி கொள்ளுங்க. எதிரிகளுக்கு எப்படி தேவன் தீர்ப்பு செய்கிறாரு, இந்த தீர்ப்பை சிலுவையின் மீட்பையும் வச்சு சொல்கிறாங்க. அந்தி கிறிஸ்துவின் நாட்களில் எதிரிகளுக்கு எப்படி தீர்ப்பளிப்பார் என்பதையும் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் சிறையிருப்புக்கு போன மக்களை உபத்திரவப்படுத்தின எதிரிகளை எப்படி தீர்ப்பார் என்று 3 விதத்தில் தேவனுடைய தீர்ப்பு இந்த வசனங்களில் விளக்கப்பட்டிருக்குது. தேவனுடைய தீர்ப்பு புறவினத்தாருக்கு, எதிரிகளுக்கு, ஆனால் தேவனுடைய தயவும் இரக்கமும் தேவ ஜனங்களுக்கு அப்படின்னு 7வது வசனத்திலிருந்து 9 வரைக்கும் பார்க்குறோம். கடந்த நாட்களில் எப்படிலாம் ஆண்டவர் நடத்திட்டு போனாரு என்பதை ப்ராஃபட் அழகாக எழுதி வச்சு, இனிமேயும் உங்களை நடத்துவார், சிறையிருப்பிலிருந்து மீட்டுட்டு வருவார், அந்தி கிறிஸ்துவின் நாட்களில் உங்களை விடுதலை செய்வார் என்று தீர்க்க தரிசனமாக எழுதி வச்சிருக்கிறாரு. இது புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கும் பொருந்தும். புதிய ஏற்பாட்டு திருச்சபை பலவிதமான உபத்திரங்கள் வழியாக போகும்போது கூட இந்த ஹோப் கிவிங் வேர்டு தான் புதிய ஏற்பாட்டு திருச்சபையும் பலப்படுத்துது. கடைசியாக இஸ்ரவேல் செய்வது போல ப்ராஃபட் ஒரு ஜபத்தை 15லேருந்து 18 வரைக்கும் செஞ்சுருக்கிறாரு. இந்த ஜபம் உங்கள் ஜபமாக மாறட்டும். இந்த ப்ரேயர் 63ஆம் அதிகாரத்தில் மட்டும் முடிஞ்சிடல, அது அப்படியே 64லையும் தொடருது. தேவன் இறங்கணும் அப்படின்னு தீர்க்கதரிசி கதறி பண்ணுற ஒரு ஜபத்தை தான் சாப்டர் 64ல் பார்க்குறோம். எதுக்காக கதறாரு? ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படணும்.
இந்த மாதெல்லாம் நீங்க கர்த்தர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே உங்க வல்லமை வெளிப்படணும், ஆண்டவரே வானங்களை கிழிச்சு இறங்கணும், உருக்கும் அக்கினி தண்ணீரை பொங்க பண்ணுமா போல ஆண்டவரே எல்லாவற்றையும் நீங்க மாற்றுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அதே நேரத்தில் ப்ராஃபட் தன்னுடைய குறைகளையும் ஜனங்களுடைய குறைகளையும் அறிக்கை செய்து ஜெபிக்கிறாரு. பாவத்தினால சீயோனுடைய பரிதாப நிலை எப்படி இருக்குது என்பதும் இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. கடைசியா நேற்றும் இன்றும் என்றும் தேவன் கிரியை செய்கிறவர், எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை செய்கிறவர். உலக தோற்றத்திற்கு முன்னதாகவே நம்ம கண்கள் காணாத, செவிகள் கேட்காத, மனசுல உணர்ந்து கூட இராத காரியங்களை ஆண்டவர் செய்கிறவர், இன்றும் கிரியை செய்வார் என்ற ஒரு நம்பிக்கையின் செய்தியை சொல்லி ப்ராஃபட் இந்த சாப்டரை முடிக்கிறார். எல்லாரும் ஒரு நிமிஷம் இருக்கிற இடங்கள்ல எழும்பி நிற்கலாமா? தேங்க்யூ லார்ட். மிக முக்கியமான செய்திகளை உள்ளடக்கின அதிகாரங்கள் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். ஆண்டவர் சீயோனுக்கு செய்கின்ற மீட்பு, தம்மை நம்புகிற ஜனங்களுக்கு தேவன் கொடுக்கிற ரட்சிப்பு, விரோதமான எதிரிகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற தீர்ப்பு, இதை குறிச்செல்லாம் வாஸ்தவம். ஒரு தீர்க்கனின் ஜெபம், தேவனே நீர் ஏன் மௌனமாக இருக்கிறீர், நீர் ஏன் சும்மா இருக்கிறீர், நீர் ஏன் அடக்கி கொண்டு இருக்கிறீர், நீர் வானங்களை கிழித்து ஆண்டவரே நீர் இறங்கி வருவீராக, உருக்கும் அக்கினி தண்ணீரை பொங்க பண்ணுமா போல தேவனே நீங்க கிரியை செய்ய வேண்டும் என்று ஒரு தீர்க்கதரிசி கதறி கதறி அழுது ஜெபம் பண்ணி வச்சுட்டு போயிட்டார். ஆண்டவர் கிரியை செய்கிற தேவன். நீங்கள் காணாதவைகள் எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண்கள் காணவும் இல்லை, செவிகள் கேட்கவும் இல்லை, இருதயத்தில் அது தோன்றவும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய கண்கள் காணாத மகத்துவமான காரியங்கள் இன்னும் ஏராளம் இருக்குது. செவிகள் கேட்டிராத மகிமையான காரியங்கள் தேவனிடத்தில் ஏராளமா இருக்குது. அவைகளெல்லாம் நடக்கணுமே. எப்ப நடக்கும்? தேவ ஜனங்கள் ஆண்டவரே வானங்களை கிழித்து இறங்கும் என்று சொல்லி ஜெபம் பண்ணும்போதா ஆண்டவர் இரக்கம் செய்வார். எல்லாரும் வாயை திறந்து ஒரு நிமிஷம் உங்க வாழ்க்கையில தேவன் எந்த இடத்துல கிரியை செய்யணும், எந்த பகுதியில கிரியை செய்யணும், நீங்க ஏசாயாவை போல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே அடக்கி கொள்ளுவீரோ, மௌனமா இருப்பீரோ, ஆண்டவரே ஆண்டவரே வானங்களை கிழித்து இறங்குங்க, ஆண்டவரே உருக்கும் அக்கினி தண்ணீரை பொங்க பண்ணுமா போல ஆண்டவரே காரியங்களை மாற்றுங்க. ஆண்டவரே வாயை திறந்து சொல்லுங்க, காரியங்களை மாற்றுங்க ஆண்டவரே, காரியங்களை மாற்றுங்க. எங்கள் கண்கள் காணாதவைகளை, எங்க செவிகள் கேளாதவைகளை, எங்க இருதயத்தில் தோன்றாத காரியங்களை நீங்க செய்ய துவங்குங்க ஆண்டவரே. நீங்க வல்லமையுள்ள தேவன் அல்லவா, நீங்க மகிமையுள்ள தேவன் அல்லவா, நீங்க இன்னைக்கு கிரியை செய்கிற தேவன் அல்லவா. இன்னைக்கு உம்முடைய அடியாள் ஜெபிக்கிறேன், யார் யார் இன்னைக்கு தேவன் தன் வாழ்க்கையில கிரியை செய்ய வேணும் என்று சொல்லி காதறி ஜெபிக்கிறார்களோ எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் கிரியை செய்வீராக, கிரியை செய்வீராக. அன்றைக்கு அக்கினியில இறங்கினீர் ஆண்டவரே, பர்வதங்கள் உருகினது. எந்தெந்த குடும்பங்களிலே சத்துருவுடைய கிரியைகள் இருக்கிறதோ எல்லாம் எரிந்து போவதாக, எல்லாம் உருகி போவதாக, எல்லாம் மாறி போகட்டும் என்று சொல்லி உம்முடைய அடியாள் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. இருதயங்களை மாற்றுங்க ஆண்டவரே, சூழ்நிலைகளை மாற்றுங்க ஆண்டவரே, பலவீனங்களை மாற்றுங்க ஆண்டவரே, வியாதிகளை மாற்றுங்க, கட்டுகள் உடைக்கப்படுவதாக. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற கட்டுகளை உடைக்கணும், மாறணும், மாற்றம் வரணும் ஆண்டவரே. குடும்பங்களிலே மாற்றங்கள் வரட்டும், ஆசீர்வாதமான மாற்றங்கள் வரட்டும். உங்க பிள்ளைங்க ஒவ்வொருவரையும் ஜெப ஆவியால நிரப்புங்க ஆண்டவரே. சபையை ஜெப ஆவியால நிரப்புங்க, ஜெப அக்கினியால் நிரப்புங்க. மௌனமா இருக்க கூடாது. இயேசுவின் நாமத்தில் தீர்க்கனை போல ஐயா இறங்கும் என்று காதறி அழுது ஜெபிக்கிற சபையாய் எங்க சபை மாறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற சிறு பிள்ளை முதல் பெரியோர் வரை ஜெப ஆவியால நிரப்பப்படுவார்களாக. கிருபையின் ஆவியை, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுகிற தேவன் சபையின் மேல் ஊற்றுவீராக. ராஜா உமக்கு நன்றி, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். நாங்கள் களிமண், நீர் எங்கள் பிதா. நாங்கள் மண்ணானவர்கள், நீர் மகா பெரிய தேவன். எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா, எங்களை உருவாக்குவீராக. எங்கள் கந்தையான நீதிகளை எல்லாம் அகற்றி போட்டுவிட்டு எங்களுக்கு உம்முடைய நீதியை தருவீராக. இந்த வேத வசனங்களை படிக்கிற நாங்கள் உணர்வடைய உதவி செய்யுங்க. பொய் வழியை வெறுக்க உதவி செய்யுங்க, அக்கிரமத்தை வெறுக்க உதவி செய்யுங்க, பாவத்தை வெறுக்க உதவி செய்யுங்க. நீதியின் வைராக்கியத்தின்
அபிஷேகத்தின் சால்வையை தரித்துக் கொள்ள உதவி செய்யுங்க. உடைய ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த மாற்றங்கள் இவருடைய வாழ்க்கையில வரட்டும் ஆண்டவரே. சேஷமாய் அருமை போதகருக்காய், இவருடைய துணைவியாருக்காய், குடும்பத்திற்காய் ஜெபிக்கிறோம். உடைய தாசனை பலப்படுத்தும், நீடித்த ஆயுசை கொடும், சுகபல ஜீவனை தாரும், பலப்படுத்தும், சபைக்கு ஆசீர்வாதமா இன்னும் பல ஆண்டுகள் ஆண்டவரே வைராக்கியமாய் சபைக்கு நீர் எடுத்து பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய கிருபையின் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.